ஹாய், இன்றைக்கி காரச்சாரமான செட்டிநாடு பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செட்டிநாட்டு கார பூண்டு சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 15 மிளகாயை கருக்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் 15 பல் பூண்டை போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட நறுக்கின 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வறுத்த மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான காரசாரமான செட்டிநாடு பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே சட்னிக்கெலாம் சூடாக தாளித்து கொட்டினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ரொம்ப டேஸ்டான இந்த கார பூண்டு சட்னியை செஞ்சு பாருங்கள்.